நண்பர்களே இன்றைக்கான மினி விலாக் பார்த்துடலாம். காலையில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாதனால லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கு. காலைல டிஃபன் கூட வீட்டில் பண்ணல நண்பர்களே. வெளியிலேருந்து ஆப்பம் சாம்பார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிள்ளைங்க ப்ரெட்டு கேட்டாங்க, நான் அவங்களுக்கு ப்ரெட்டு. ஸ்கூலுக்கு வேறு விடலை நண்பர்களே. காய்ச்சல் என்னமோ ஒருத்திக்கு தான், இன்னொருத்திக்கு சளி. அதனால சாக்கு பூக்கு சொல்லிட்டு அவளும் அவளுக்கு எத்தாக்கில் வீட்டில் கிடக்கா. சரி பாவம் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால் லீவ் போட்டாச்சு. கிளைமேட்னாலே என்னவான்னு தெரியல, காய்ச்சல் சளின்னு மாற்றி மாற்றி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்குது. சரி தொண்டைக்கு இதமாக இருக்கட்டுன்னு சுக்கு காப்பி போட்டுக்கிட்டேன். கருப்பட்டி சுக்கு அப்புறம் காட்டமாக நல்ல மிளகு போட்டு சுக்கு காப்பி காய்ச்சி எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க கேட்ட பிரெட் ஆம்லேட்டுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்து முட்டையை நல்லா அடித்து கலக்கி வெங்காயம் சேர்க்கல, லைட்டாக நல்ல மிளகு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கலக்கின முட்டையை கடாயில் விட்டு ப்ரெட்டை 2 பக்கமும் தடவி அப்படியே போட்டு கொஞ்சமாக சாஸ் விட்டுக்கிட்டேன். இல்லை பிள்ளைங்க சாஸ் இருந்தால் தான் ப்ரெட்டு சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் சாஸுக்கு வேண்டி தான் ப்ரெட்டே கேட்குறாங்க. அப்படியே சூப்பராக ஒரு ப்ரெட் ஆம்லேட் போட்டுட்டு அப்புறமா பிள்ளைங்க கேட்குற ப்ரெட் தோசைன்னா வேறு ஒன்றுமே இல்லை. கல்லில் 2 பக்கமும் மறைச்சி ப்ரெட்டை போட்டு சுட்டு எடுக்கிறது தான் ப்ரெட் தோசை எங்கள் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும். அவங்க கேட்டால் ப்ரெட் தோசை ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட கொடுத்துட்டு மதியத்துக்கு கஞ்சி காய்ச்சி போட்டாச்சு. இன்றைக்கி சமையல் அதோட முடிஞ்சுது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணியிருக்கேன்.